சீனாவுடன் முன்னெடுத்த உடன்படிக்கையை கனடா நடைமுறைப்படுத்தினால் கனடா மீது 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அண்மையிலே சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரிலே நடந்த உலக பொருளாதார மாநாட்டிலே கனடிய பிரதமர் ஆற்றிய மகத்தான உரை உலகெங்கிலுமே எதிரொலித்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த உரையினால் மிகவும் கோபப்பட்டவராக உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதி செய்த காரியம் போர்ட் ஆஃப் பீஸ் என்ற தனது புதிய சபையிலே இணையுமாறு வழங்கிய அழைப்புதலை உடனடியாக வாபஸ் பெற்றமை. இப்போது வரி விதிக்கப்படும் என எச்சரித்திருக்கின்றார். ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஈகோவிலேயே கனடிய பிரதமரின் அந்த உரை உண்மையிலே பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக இப்போது எந்த வடிவிலும் கனடாவை பனிஷ் பண்ண வேண்டும், கனடாவை எப்படியாவது ஒரு சிறுமைப்படுத்தி விட வேண்டும் என்று அவர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். அதில் ஒரு கட்டமாக கனடிய பிரதமரை ஆளுநர் காணி என்று கூட குறிப்பிட்டிருந்தார். இப்படியே போனால் அடுத்தது என்ன நடக்கும்? ஏனென்றால் அமெரிக்காவிலே தான் கனடா தங்கியிருக்கின்றது, அமெரிக்க இலவசங்களிலே தான் கனடா வாழ்கின்றது என்ற கருத்தை கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உண்மையிலேயே கனடா அமெரிக்காவிலே தங்கியிருக்கவில்லை.